So let's start the class. Today நாம ஏலவலினுடைய எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பொருளியலினுடைய அலகு 1 பொருளியல் அறிமுகம் சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில நம்ம ஆல்ரெடி பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில 6 பிரதானமான டாபிக்ஸை இந்த முதலாவது யூனிட் கொண்டிருக்கும். 1 பொருளியலினுடைய அடிப்படை சம்பந்தப்பட்ட எண்ணக்கருக்கள், 2வது பொருளியல்ல பொருட்கள் சேவைகளை பொருளாதார பொருளா அல்லது பொருளாதாரம் அல்லாத பொருட்களான்னு சொல்லி பிரிச்சு பார்க்கிற விஷயங்கள், அதே போல நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி போன்ற உற்பத்தி காரணிகள், அதனுடைய பண்புகள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்செப்டை பார்த்திருந்தோம். தென் அதுக்கு பிறகு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளாக 3 பிரச்சனைகளை இனங்கண்டிருந்தோம். அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்கின்றது, அதற்கான முறை, இதை பொருளாதார முறைமைகள்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த பொருளாதார முறைகள் எவ்வாறு அடிப்படை பொருளாதார பிரச்சனையான என்ன பொருளை எந்த அளவு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்தல் என்கின்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றதுங்கிறத பார்த்துட்டு கடைசியாக இருக்கக்கூடிய டாபிக் தான் உங்களினுடைய ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி சாத்திய வலை. ஸோ இந்த உற்பத்தி சாத்திய வலை சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த உற்பத்தி சாத்திய வலை என்றால் என்ன, வாட் இஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ உற்பத்தி சாத்திய வலை என்பது என்ன, இதுல சாத்தியமான உற்பத்தி பிரதேசம், உற்பத்தி சாத்திய வலை அந்த கோட்டிற்கு உள்ள இருக்கும் அல்லது இடதுபுறம் என்று சொல்லுவோம், சாத்தியமற்ற பகுதின்னு சொல்வது உற்பத்தி சாத்திய வலைக்கு வெளியேறிக்கும் அல்லது உற்பத்தி சாத்திய வலைக்கு வலது பக்கம் உள்ள பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு உற்பத்தி சாத்திய வலையை நீங்க வரையணும்னு சொன்னால் அதற்கான எடுகோள்கள் என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பொருளாதாரம் ஒன்றுல ஒரு உற்பத்தி இயலளவு வலையை தீர்மானிக்கின்ற காரணிகள். ஸோ 2 காரணிகள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வள திரட்சி, அதாவது உற்பத்தி சாத்திய வலையினுடைய எல்லையினை தீர்மானிக்கும். எவ்வளவு பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது. இது உற்பத்தி காரணிகளுடைய கிடைப்பனவு அல்லது வளத்திரட்சியையும் அதே சமயம் உற்பத்தி காரணிகளுடைய வினைத்திறன் எவ்வாறு இருக்கிறது என்கின்ற 2 காரணிகளின் அடிப்படையில் தங்கியிருக்கும். அதுக்கு பிறகு நாம உற்பத்தி சாத்திய வலையினுடைய வடிவங்கள் சம்பந்தமாக படித்திருந்தோம். இந்த வடிவங்களை 3 வடிவங்களில் நம்ம காட்ட முடியும். 1 நேர்கோட்டு அமையச்செலவு, நேர்கோட்டு வடிவம் என்று சொல்லக்கூடிய மாறா அமையச்செலவு, அதே மாதிரி உற்பத்திக்கு குழிவான வடிவம் அல்லது மூலத்திற்கு குழிவான அல்லது வெளிநோக்கி குவிந்த வடிவம் என்று சொல்லக்கூடிய அதிகரித்து செல்லும் அமையச்செலவு, அதே மாதிரி உற்பத்திக்கு குவிவான வடிவம் என்று சொல்லக்கூடிய குறைந்து செல்லும் அமையச்செலவுன்னு சொல்லிட்டு இதுல பொருளாதாரத்துல பொதுவாக பிராக்டிக்கலாக பொருந்தக்கூடியது இந்த அதிகரித்து செல்லும் அமையச்செலவு. அதாவது அதிகரித்து செல்லும் அமையச்செலவு என்பது 2 வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளாதாரத்துல குறித்த ஒரு பொருளினுடைய உற்பத்தியினை சம அலகுகளால் அதிகரித்து கொண்டு போகும்போது அதற்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற மற்றைய பொருளினுடைய அளவானது அதிகரித்து கொண்டு செல்லும். இதுதான் தொடர்ந்து செல்லும் அதிகரித்து செல்லும் அமையச்செலவு தொழிற்படக்கூடிய மூலத்திற்கு குழிவான அமையச்செலவு. பிராக்டிக்கலா இதை வச்சுதான் நாம எல்லா எக்கனாமிக்ஸ் கான்செப்டையும் நாம விளங்கப்படுத்துவோம். ஸோ இது சம்பந்தமா நம்ம பார்த்திருந்தோம். இதற்கு பிறகு நம்ம உற்பத்தி சாத்திய வலையினுடைய படித்திறன் அல்லது சரிவு சம்பந்தமாக நம்ம முன்னோக்கி போயிருந்தோம். இதுல எல்லை சந்தர்ப்ப செலவை தான் நம்ம சரிவுன்னு சொல்லுவோம். இந்த சரிவு என்பது எப்போதுமே மைனஸ்ல தான் காணப்படும். காரணம் என்னண்டா, இழக்கப்பட்ட அளவின் கீழ் பெற்றுக்கொள்ளப்பட்ட அளவால் நம்ம பிரிப்போம். இழக்கப்பட்ட அளவு என்பது மைனஸ், பெற்றுக்கொள்ளப்பட்ட அளவு என்பது பிளஸ். ஸோ பிளஸ் மைனஸால சம்பந்தப்பட்டதுல பிரிக்கும் போது எப்பயுமே அது மைனஸ்ல தான் ஆன்சர் வரும்னு சொல்லி இதனை எவ்வாறு கணிக்கிறேன்னு சொல்லியும் இதே மாதிரி நான் ஜூம்லயும் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டிருந்தேன். ஸோ இது எல்லை அமைய செலவு சம்பந்தமாக அல்லது உற்பத்தி சாத்திய வலையினுடைய படித்திறன் அல்லது சரிவு சம்பந்தமாக நம்ம படிச்ச விஷயம். இதை படிச்சுட்டு தான் நம்ம மூவ் ஆகியிருந்தோம். சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் எண்ணக்கருக்களை பிபிசி ஆன ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் உற்பத்தி சாத்திய வலையில எப்படி நம்மளால விளக்க முடியும், பிகாஸ் இது கொஸ்டனுக்கு டைரக்டாக வரக்கூடியது. இதன் அடிப்படையில் மைக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் ஆன சிற்றின பொருளியலுடைய எண்ணக்கருவான அருமை, மாற்று பயன்பாடு, தெரிவு, அமைய செலவு, வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதன் அடிப்படையில முதலாவது அருமை என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பேசியிருந்தேன். ஸோ அருமை எனப்படுவது என்ன, இந்த அருமையை எப்படி நம்ம விளக்கலாம், மனிதனுடைய விருப்பங்களை டி என்கின்ற ஒரு கோட்டின் மூலமாகவும் உற்பத்தி செய்யப்படுகின்ற அளவினை ஏ என்கின்ற கோட்டின் மூலமாகவும் வைத்தாலும் இந்த மனிதனுடைய விருப்பங்களை தங்கிட்ட கிடைக்கக்கூடிய வளங்களினுடைய ஒரு லிமிட்டேஷன், ஒரு வரையறுக்கப்பட்ட தன்மை காணப்படுவதன் காரணமாக மனித விருப்பங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. இப்படி நாம அருமையை நம்ம விளக்க முடியும்னு சொல்லி சிம்பிளா நான் சொல்லி தந்திருந்தேன். அதற்கு பிறகு நம்ம பார்த்த விஷயம் தான் மாற்று பயன்பாட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு பிபிசி கேர்டு ஒன்று நம்ம கீறினாலே 2 பொருட்களை நம்ம
ஒப்பீடு செஞ்சு பார்க்கிறோம். அந்த 2 பொருட்களுக்குமே நம்ம உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற நில உழைப்பு மூலதன முயற்சி என்பன மாற்றி மாற்றி பயன்படுத்த முடியும். ஸோ ஒரு பொருளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளத்தினை இன்னொரு பொருளின் உற்பத்தியிலிருந்து நகர்த்தி வேறொரு பொருளின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பதே நாம இங்க பிபிசியை கீறி காட்டுறதுலேயே அதை நம்ம காட்டிக்கொள்றோம். ஸோ இது மாற்று பயன்பாடு சம்பந்தமாக எப்படி விளக்குறங்கிறத பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தெரிவு செய்தல் என்பது ஒரு பொருளாதாரம் அந்த உற்பத்தி சாத்திய எல்லையில மாற்று உற்பத்தி சேர்க்கைகள் பல காணப்பட்டால் அந்த பொருளாதாரம் அந்த உற்பத்தி சேர்க்கைகளை ஒன்றை தெரிவு செஞ்சு அதுல உற்பத்தி செய்ய வேண்டியதாக உள்ளது. ஸோ இதன் அடிப்படையில் இங்கு தெரிவினை எப்படி விளக்கணும் என்பதனை நான் உங்களுக்கு பிபிசியில சொல்லி தந்திருந்தேன். தென் அமைய செலவான முக்கியமான கன்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த உற்பத்தி சாத்திய எல்லையினுள் செயற்படுகின்ற போது ஒரு பொருளினுடைய அதிகரிப்பை நீங்க ஏற்படுத்தணும்னு சொன்னால் இன்னொரு பொருளை விட்டு கொடுக்காமல் உங்களால இன்னொரு பொருளை அதிகரிக்க முடியாது உற்பத்தி சாத்திய வலையான இந்த கோட்டில் நீங்க தொழிற்படும் போது. ஸோ இதை எப்படி விளக்குவது என்பது சம்பந்தமாகவும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ்லயும் அப்லோட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ஸோ இந்த வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது ஸோ ஒரு பொருளாதாரத்துல ஒரு பொருளினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தும் வளத்தினை இன்னும் ஒரு பொருளின் உற்பத்தியை நோக்கி நகர்த்துவது நாம வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று நம்ம குறிக்க முடியும். சோ இந்த வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள புள்ளியை அதே கோட்டின் மீது வேறொரு புள்ளிக்கு நகர்த்துவதன் மூலம் வள ஒதுக்கீட்டில் ஏற்படும் மாற்றத்தை காட்டலாம். சோ ஒரு பி என்கின்ற புள்ளியிலிருந்து கியூ என்கின்ற புள்ளிக்கு நீங்க மாறுறீங்கன்னு சொன்னால் பி என்கின்ற புள்ளியினை அளவை குறைத்து தான் நீங்க கியூ என்கின்ற புள்ளிக்கு நீங்க மாறுறீங்க. சோ இது ஆயுத உற்பத்தியில பயன்படுத்தப்படுகின்ற வளங்களினுடைய ஒரு பகுதி ஆடை உற்பத்திக்கு நோக்கி நகர்த்தப்படுவதை குறிப்பிட்டு காணப்படலாம் என்று சொல்லி அதே மாதிரி ஆடை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வளங்களில் ஒரு பகுதி ஆயுத உற்பத்தியை நோக்கி நகர்த்தப்படுவதை நம்ம பார்த்திருந்தோம். ரைட் சார், வள ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட மாற்றம் போன கிளாஸ்ல படிக்கல. இஸ் இட் நம்ம பார்க்கலையா? Right, so let's see. Okay, so today classல அப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து changes in resource allocationல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ இங்க changes in resource allocation என்று சொல்லப்படுவது ஸ்டூடண்ட்ஸ் வேற எதுவும் கிடையாது. வளங்கள் என்பது நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சியாக கருதப்படும் பொருளியலை பொறுத்த வரைக்கும். சோ ஒரு பொருளாதாரத்துல ஒரு பொருளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளம், அதாவது எக்ஸ் என்கின்ற பொருள் அல்லது y என்கின்ற பொருள் அல்லது ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடியதுன்னு சொல்லி இந்த உதாரணத்துல எக்ஸ் பொருள் எக்ஸ் அச்சிலையும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரம் என்று சொல்லி y அச்சில ஆயுத உற்பத்தியை எடுத்துக்கிறோம். சோ ஒரு பொருளாதாரத்துல ஆடைகளும் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆயுதங்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது. சோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பொருளினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளம், அதாவது ஆடை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற நிலம் உழைப்பு மூலதன முயற்சினை இன்னும் ஒரு பொருளினுடைய உற்பத்தியை நோக்கி நகர்த்துவதைத்தான் நம்ம வள ஒதுக்கீட்டில் ஏற்படும் மாற்றம்னு சொல்றோம். அதாவது ஆடைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தியிருந்த நிலம் உழைப்பு மூலதன முயற்சியினை ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் நீங்க நகர்த்தலாம். ஆயுதங்களினுடைய உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலம் உழைப்பு மூலதன முயற்சியினை ஆடை உற்பத்திக்கு நீங்க மாத்தலாம். அதான் வளங்களினுடைய மாற்று பயன்பாடு என்கின்ற ஒரு தன்மை. சோ இந்த மாற்று பயன்பாடு என்கின்ற தன்மை கொண்ட வளங்களை வள ஒதுக்கீட்டுல நீங்க மாற்றம் ஏற்படுத்தலாம். சோ இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள உற்பத்தி புள்ளியை, அதாவது நாம இந்த உற்பத்தி சாத்திய வளையை வரைந்து அந்த P அல்லது Q என்கின்ற இந்த சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள உற்பத்தி புள்ளியை அதே கோட்டின் மீது வேறொரு புள்ளிக்கு நகர்த்துவதன் மூலம் வள ஒதுக்கீட்டில் ஏற்படும் மாற்றத்தை நீங்க காட்டலாம். உதாரணத்துக்கு இங்க P என்கின்ற புள்ளியை குறித்துட்டு இங்க Q என்கின்ற புள்ளியை நீங்க குறிக்கீங்கன்னு சொன்னால் P இருந்து Qக்கு நம்ம மாற போறோம்ன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் இங்கு P இலிருந்து இந்த அளவு பொருட்களை உற்பத்தி செஞ்சதை குறைச்சி ஆயுத உற்பத்திகளில் அதிகமாக இருந்ததை குறைத்து விட்டு அங்கு ஆயுத உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட நிலம் உழைப்பு மூலதன முயற்சியினை ஆடை உற்பத்திக்கு கொண்டு வந்துதான் நீங்க Q என்கின்ற பொருளுக்கு என்ன செய்யணும் மாத்துறீங்க. அதனால P இலிருந்து Qக்கு நீங்க மாறுறீங்க என்றால் ஆயுத உற்பத்தியினுடைய அளவுகள் குறைகிறது. அப்படி என்றால் ஆயுத உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட உற்பத்தி காரணிகள் ஆடை உற்பத்திக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று அர்த்தம். சோ அதைத்தான் கீழே சொல்லிக்கிறேன் பாருங்க. படத்தில் ஆயுத உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வளங்களில் ஒரு பகுதி ஆடை உற்பத்தியை நோக்கி நகர்த்தப்படுவதுதான் இதனுடைய அர்த்தமாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மேலும் நாம சொல்லலாம். உதாரணத்துக்கு Q என்கின்ற புள்ளியில இப்ப உற்பத்தி செஞ்சு கொள்றாங்க. அதாவது இந்த அளவு ஆயுத உற்பத்தியிலும் இந்த அளவு ஆடை உற்பத்தியிலும் ஒரு நிறுவனம் இயங்கும் போது அவங்க Q என்கின்ற புள்ளியிலிருந்து P என்கின்ற புள்ளிக்கு நோக்கி நகர்த்துற மாதிரி நீங்க குறிப்பிட்டீங்க அப்படின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா
ஆடை உற்பத்தியில பயன்படுத்தப்பட்ட வளங்களில் ஒரு பகுதியை குறைச்சிட்டு ஆயுத உற்பத்தியில பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் தான் இங்க ஆயுதங்களுடைய உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது. இதுதான் வள ஒதுக்கீடு அல்லது வள ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்க எப்படி பிபிசி கோட்டின் மூலமாக விளங்கப்படுத்துவீங்கிறது. வெரி வெரி சிம்பிள். இது புரிஞ்சது எல்லாருக்குமே? அஃப்ரோஸ், சஃபியா, ஜுஹா, அஃப்ரா, அம்னா ஃபவாஸ், அசீம் அகமட், ஷிஃபான், நுசைபா, சல்மா சலாம், ராசியா நாசிர், ஜைனப், சிவகுமாரி, அகிலா, அமல், அரஃபாத், அஸ்மா, ஆயிஷா மரியம், அஸ்கா ஜுஹா. ரைட். சிம்பிளி நாம இதை வரைஞ்சிட்டு இப்படி காட்டினோம்னா தட்ஸ் இட். வள ஒதுக்கீடு ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம விளங்கப்படுத்துறோம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த சிற்றின பொருளியல் என்னக்கரு மைக்ரோ எக்கனாமிக் கன்செப்ட்ஸ் கீழே இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னு சொன்னால் இந்த எக்கனாமிக் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய பொருளாதார வினைத்திறன் அல்லது பொருளாதார செயற்திறன் என்று சொல்லக்கூடிய ஏரியா. இதுல முக்கியமாக கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸை நீங்க விளங்கி எடுக்கிறது வெரி வெரி கிரூஷுவல். ஸோ ஒரு பொருளாதாரத்தில் வினைத்திறனாக இயங்குகிறது ஒரு எக்கனாமிக் எஃபிஷியன்சி அல்லது ஒரு பொருளாதார செயற்திறன் என்பது காணப்பட வேண்டும் என்றால் இரு வகையான செயற்திறன்கள் அல்லது வினைத்திறன்களும் ஒரே நேரத்தில் அடையப்படுவதை குறிக்கும். அந்த ரெண்டு வகையும் என்னன்னு சொன்னா ஒரு பொருளாதாரத்தில் அல்லது ஒரு பிபிசியில பொருளாதார வினைத்திறன் என்பது அல்லது பொருளாதார செயற்திறன் என்பது காணப்பட வேண்டும் என்றால் இரண்டு விடயங்கள் காணப்படணும். ஒன்று, அந்த பொருளாதாரம் உற்பத்தி வினைத்திறன் அல்லது உற்பத்தி செயற்திறனை கொண்டிருக்க வேண்டும். ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சியும் இருக்க வேண்டும். வளங்களினுடைய ஒதுக்கீட்டில் வினைத்திறன் அல்லது செயற்திறனான வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனையும் கொண்டிருக்கணும். எலோகேட்டிவ் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா அர்த்தம் என்னன்னு சொன்னால் எக்கனாமிக் எஃபிஷியன்சி ஒன்று இருக்கணும் என்று சொன்னால் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சியும் எலோகேட்டிவ் எஃபிஷியன்சியும் இருக்க வேண்டும். பொருளாதார வினைத்திறன் என்பது இருக்க வேண்டும் என்றால் உற்பத்தி வினைத்திறனும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனும் இருந்தால்தான் அந்த பொருளாதார வினைத்திறன் என்பது அங்கு காணப்படும். இது ரெண்டுல ஒன்று இல்லாமல் போனாலும் அந்த பொருளாதார வினைத்திறன் என்பது அடையப்படவில்லை என்று அர்த்தம். நான் சொல்றது சிம்பிளா உங்களுக்கு புரியுதா? பொருளாதார வினைத்திறன் என்பது இருக்க வேண்டும் என்றால் உற்பத்தியில் வினைத்திறன் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன்ங்கிற ரெண்டு கன்செப்ட் அங்க இருந்தால்தான் நம்மளால பொருளாதார வினைத்திறன் அல்லது செயற்திறன் ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். மேக் சென்ஸ்? The first outline நான் சொல்றது புரியுதா இருக்கும்? ரைட் ரைட். இப்போ இந்த உற்பத்தி வினைத்திறன்ங்கிற விஷயத்தை நம்ம பத்தி பார்ப்போம். ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி என்பது என்னன்னு சொல்லி. ஸோ உற்பத்தியில வினைத்திறனுடைய அறிமுகம் என்னன்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது இந்த உற்பத்தி வினைத்திறன் அல்லது உற்பத்தி செயற்திறன் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இதுக்கான டெபினிஷனை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுவோம். முதலாவது பாருங்க, உற்பத்தி செயற்திறன் என்பது கொடுக்கப்பட்ட வளங்களிலிருந்து உச்சமான உற்பத்தியை பெறக்கூடிய முறையில் வளங்களை பயன்படுத்துவதனை குறிக்கும். இதைத்தான் உற்பத்தி செயற்திறன். கொடுக்கப்பட்ட அல்லது தரப்பட்ட அல்லது கிடைக்கக்கூடியதாக உள்ள வளங்களிலிருந்து உச்சமான உற்பத்தியை பெறக்கூடிய முறையில் வளங்களை பயன்படுத்துவதனை குறிக்கும். அதாவது உங்களுக்கு இவ்வளவு நிலம் தரப்பட்டுள்ளது, இவ்வளவு உழைப்பு தரப்பட்டுள்ளது, இவ்வளவு மூலதனம் தரப்பட்டுள்ளது, இவ்வளவுக்கு முயற்சியாண்மைகள் தரப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார வளங்களை கொண்டு நீங்க எவ்வளவுக்கு பொருட்களை அல்லது சேவைகளை உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம், இதுக்கு மேல முடியாது என்கின்ற அளவுல நீங்க அந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறீங்கன்னு சொன்னால் அதுதான் உற்பத்தியில நீங்க செயற்திறனாக இருக்கீங்க அல்லது உங்களினுடைய ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்டாக உற்பத்தியில வினைத்திறனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதை வேறு வகையில நம்ம சொல்லணும்டா ஸ்டூடெண்ட், சிம்பிளா ஓரளவு உள்ளீட்டுக்கு உயர்ந்தபட்ச வெளியீடு அல்லது ஓரளவு வெளியீட்டுக்கு மிக குறைந்த அளவு உள்ளீடு என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓரளவு உள்ளீடு என்றால் ஓரளவு நிலம் தந்தால், ஓரளவு உழைப்பு தந்தால், ஓரளவு மூலதனமோ ஓரளவு முயற்சியாண்மையோ ஒரு யூனிட்டை வச்சு அதுக்கு வச்சு கொண்டு மேக்சிமம் எவ்வளவுக்கு அவுட்புட்டை தர இயலுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்க. அதுதான் உற்பத்தியில் செயற்திறன். அல்லது வேறு வகையில உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு அலகு வெளியீட்டை நீங்க பெறறதுக்கு எந்த அளவுக்கு குறைவாக உள்ளீடுகளை குறைந்த செலவுகள்ல அல்லது குறைந்த அளவு உள்ளீடுகளை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுவும் உற்பத்தியில் செயற்திறன் தான். ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஓரளவு உள்ளீட்டுக்கான உச்ச வெளியீடு அல்லது ஓரளவு வெளியீட்டுக்கான மிக குறைந்த அளவு உள்ளீடு, இதுதான் உற்பத்தியில வினைத்திறன் அல்லது செயற்திறன் என்பது.
சோ கொடுக்கப்பட்ட வளங்கள்ல இருந்து உச்சமான உற்பத்தியை பெறக்கூடிய முறையில வளங்களை பயன்படுத்துவதுதான் அது. என்னென்றால் ஓரலகு உள்ளீட்டுக்கு உச்ச வெளியீடு அல்லது ஓரலகு வெளியீட்டுக்கு ஆக குறைந்த உள்ளீடு. இது புரியுதா நான் சொல்றது? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், does it make sense all of you? I need answers. Shall I get yes or no quickly please from all people? இதை நல்லா வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இன்புட்டுக்கு மேக்சிமம் அவுட்புட் எவ்வளவு எடுக்கலுமோ அவ்வளவு, அல்லது ஒரு அவுட்புட்டுக்கு மினிமம் இன்புட் எவ்வளவு பாவிக்க முடியுமோ அதுக்கு பேரு தான் வினைத்திறன், உற்பத்தியில் வினைத்திறன் என்பது. ரைட். சோ தி செகண்ட் பாயிண்ட் பாருங்க, உற்பத்தி செயற்திறன் அடையும் போது, அதாவது மினிமம் இன்புட்டை போட்டு மேக்சிமம் அவுட்புட் எடுக்கிறோம், அல்லது ஒரு அலகு அவுட்புட்டுக்கு மினிமம் குறைஞ்ச அளவுக்கு இன்புட் குறைஞ்ச செலவுல செய்யறோம். சோ உற்பத்தி செயற்திறன் அடையும் போது எல்லா பொருட்களும் சேவைகளும் இழிவான வளச்செலவுடன், அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக குறைஞ்ச அளவுக்கு தான் நாம இன்புட்டை பயன்படுத்துறோம். அப்போ குறைஞ்ச செலவுல நம்ம எவ்வளவுக்கு மினிமம் செலவை குறைச்சு செய்யலுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யறோம். சோ இழிவான வளச்செலவுடன். இழிவான வளச்செலவுன்னா என்ன? ஒரு அலகு பொருளை உற்பத்தி செய்வதற்கான சராசரி செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. சோ குறைந்த சராசரி செலவு உற்பத்தி செய்யப்படும். மூணாவது பாயிண்ட் பாருங்க, இந்த உற்பத்தி செயற்திறன் காணப்படும் போது பொருளாதாரத்தின் உற்பத்தி புள்ளியானது உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீதுதான் காணப்படும். காரணம் என்ன? அனைத்து பொருட்களையும் பயன்படுத்துறோம், கிடைக்கக்கூடியதாக உள்ள எல்லா பொருட்களையும் பயன்படுத்துறோம். பயன்படுத்தி நாம எல்லா வளங்களையும் பயன்படுத்தி மேக்சிமம் அவுட்புட்ல இருக்கோம்னு சொன்னால் புள்ளிக்கோட்டில் தான் இருக்கோம்னு அர்த்தம். அதாவது பிபிசி கோட்டில் தான் இருக்கோம்னு அர்த்தம். சோ உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீதுதான் அது காணப்படும். இதன் கருத்து அமைய செலவின்றி ஒரு பொருளினுடைய உற்பத்தியை உங்களால அதிகரிக்க முடியாது. காரணம் என்ன? ஒரு பொருளாதாரத்துல பிபிசி கோட்டுல ஒரு உற்பத்தி புள்ளி ஒன்று இருக்குது. அதுலதான் அந்த பொருளாதாரத்தினுடைய இரண்டு வேறுபட்ட பொருட்களினுடைய சேர்க்கையும் தெரிவு செய்யப்பட்டு அதில் தான் அந்த பொருளாதாரம் அந்த இரண்டு பொருட்களையும் உற்பத்தி செய்தென்றால் ஒரு பொருளை விட்டு கொடுக்காமல் இன்னொரு பொருளை விட்டு அதிகரிக்க முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். சோ இந்த 3 பாயிண்ட்ஸும் தெளிவா உங்களுக்கு விளங்கணும். உற்பத்தி செயற்திறன் என்பது என்ன? உற்பத்தி செயற்திறன் இருக்கும் போது ஆக குறைஞ்ச செலவுல நமக்கு சராசரி செலவு இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி செயற்திறன் இருக்கும் போது நம்மளோட பிபிசி ஆனது புள்ளிக்கோட்டில தான் இயங்கும். அதாவது உற்பத்தியில் செயற்திறன் என்பதை நம்ம இப்படி காட்டலாம். ஒரு Y பொருள், ஒரு X பொருள் இருக்குது. இதுதான் உங்களுடைய பிபிசி ஆன ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், உற்பத்தி சாத்திய வளை. இதுல ஒரு A புள்ளி அந்த கோட்டில வச்சு நீங்க கீர்னீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டில் வரையக்கூடிய எல்லா புள்ளிகளிலும் உற்பத்தியில் செயற்திறன் என்பது காணப்படும். இந்த கூற்று சரியா பிள்ளையா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்றேன், இது ஒரு A புள்ளி அல்லது BCDEFG சொல்லி ஒரு 100 புள்ளிகளை இந்த கோட்டில் நாம முன் வச்சாலும் 100 புள்ளிகளிலும் உற்பத்தியில் செயற்திறன் காணப்படும் என்பது சரியான கூற்றா பிள்ளையான கூற்றா? Is it a wrong one or correct one? Afroz, Hajara, Ilma, Kalaimadi, Kirtika, Afnan Ali, Shifka, Riyaj, Umar Ruzaid, Nifra Nizam, Nihar Nashran, Pramila, Pradeep, Rahulan, Nilanti, Sabari, Sajida Mansur, Sabir Ahmad, Sama Nazir, Shahima, Shahla, Shakira, Shashri, Shifat, Shugashini. சோ உற்பத்தியில் செயற்திறன் காணப்படுதென்றால் நமக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி மேக்சிமம் அவுட்புட்டை எடுக்கிறோம், அல்லது ஓரலகு அவுட்புட்டுக்காக மினிமம் இன்புட்டை நம்ம பயன்படுத்துறோம். சோ இப்படி நடக்கும்போது ஆக குறைந்த சராசரி செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வோம். இந்த உற்பத்தியில் செயற்திறன் காணப்படும் போது உற்பத்தி சேர்க்கைகள் பிபிசி கோட்ல தான் காணப்படும். இதுதான் பாயிண்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இத பாத்துங்க. இப்ப பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு புள்ளியில இயங்குதுன்னு சொன்னால் அமைய செலவு இன்றி ஒரு பொருளினுடைய உற்பத்தியை உங்களால முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இந்த 2 பிபிசி கோடுகளையும் பாருங்க. முதலாவது கிராஃப பாருங்க. நீங்க இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு மாறுறதாலும் சரி, இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு மாறுறதாலும் சரி. உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளியிலிருந்து நீங்க இந்த புள்ளிக்கு மாற போறீங்கடா என்ன அர்த்தம்? Y பொருளை குறைச்சிட்டு தான் X பொருளை கூட்டலாம். அல்லது நீங்க இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு நீங்க மாற போறீங்கன்னு சொன்னால் X பொருளை குறைச்சித்தான் Y பொருளை கூட்டலாம். பிகாஸ் எல்லா கிடைக்கக்கூடிய வளங்களையும் நம்ம பயன்படுத்துறோம். முழுமையான வினைத்திறனோடு முழு உற்பத்தியில பயன்படுத்துறோம் என்பது உற்பத்தி சாத்திய வளையை கீறும் போதே நம்ம எடுக்கின்ற எடுகோள். சோ அப்படி இருக்கும்போது
உற்பத்தியில் செயற்திறன் நிலவுதுன்னு சொன்னால் உற்பத்தி சாத்திய கோட்டின் எல்லையில் தான் அங்கு பொருளாதாரம் உற்பத்தியை மேற்கொண்டு சொன்னால் ஒரு பொருளினுடைய உற்பத்தியை குறைக்காமல் இன்னொரு பொருளினுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியாது. எப்போது ஒரு பொருளாதாரம் உற்பத்தி செயற்திறன் இருக்கக்கூடிய பிபிசி கோட்டில் தன்னுடைய உற்பத்தியை மேற்கொள்ளுமாக இருந்தால். சோ உற்பத்தியில் செயற்திறன் என்பது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? உண்மையை சொல்லுங்க. Do you have any questions? இந்த உற்பத்தியில் செயற்திறன்ங்கிற கான்செப்ட் என்னதை பத்தி பேசுது? இங்க உற்பத்தியில் செயற்திறன் என்பது எப்படி பிபிசி கோட்ல காற்றம், அதே மாதிரி ஒரு பொருளினுடைய உற்பத்தியை குறைக்காமல் அமைய செலவின்றி இன்னொரு பொருளினுடைய உற்பத்தியை உற்பத்தி செயற்திறன் நிலவும் போது நம்மளால செய்ய முடியாது என்கின்ற அறிமுகம் எல்லாருக்குமே புரிஞ்சுதான். லக்ஷிகன், ஜஹ்ரா, ஜெய்னப், எம்எஸ்எஃப், சிஃப்கா, ரியாஜ். மிடில்ல தான் வருமா உற்பத்தி செய்யறதுன்னு அஸ்கா சுவா கேக்குறீங்க. நோ மை டியர், அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இங்கேயும் நீங்க எந்த புள்ளியில நீங்க வச்சாலும் சரி, டொப்ல வச்சாலும் சரி, இந்த பிபிசி கோட்டுல இந்த வளை கோட்டுல நீங்க எந்த இடத்துல புள்ளியை வச்சாலும் அங்கு உற்பத்தியில் செயற்திறன் காணப்படும். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க நடுவுல தான் காட்டணும்னு கிடையாது. நான் ஒரே ஒரு புள்ளியை காட்டிக்கிறேன், அவ்வளவுதான். ரைட். சோ இப்போ அதனுடைய அறிமுகம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த உற்பத்தி செய்ததனை அடைந்து கொள்வதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் சில காணப்படுகிறது. சோ நிபந்தனைகள் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 3 நிபந்தனைகள் காணப்படுது. இந்த 3 இருந்தால் தான் அங்கு உற்பத்தியில் செயற்திறன் என்பது காணப்படும். ஒன்று, பூரணமான வேலை வாய்ப்பு அல்லது நிறை தொழில் மட்டம். பூரண வேலை வாய்ப்பு அல்லது நிறை தொழில் மட்டம் என்ன? கிடைக்கக்கூடியதாக உள்ள அனைத்து வளங்களும், அவை நிலமாக, உழைப்பாக, மூலதனமாக, முயற்சியாக இருக்கலாம், கிடைக்கக்கூடியதாக உள்ள அனைத்து வளங்களையும் நாம உற்பத்தியில பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல அல்லது அந்த பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய எல்லா இதுக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை நம்ம வழங்கி இருக்கோம்னு அர்த்தம். சோ நிறை தொழில் மட்டம், எந்த வளங்களுமே அண்டர் யூட்டிலைசேஷன் பண்ணப்படவும் இல்லை, எல்லாமே முழுமையாக அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படுகிறது. இது இருந்தால்தான் அங்கு உற்பத்தி செயற்திறன் என்பது காணப்படும். அதனால் தான் நம்ம இதனுடைய உற்பத்தியில் செயற்திறன் என்பதனை பிபிசி கோட்ல நம்ம காட்டுறோம். So full employment is a one criteria to fulfill to achieve product efficiency. அதே மாதிரி full production, பூரண உற்பத்தி அல்லது முழு உற்பத்தியும் இடம்பெறுகிறது. எல்லா வளங்களும் பயன்படுத்தப்படுகிறது. சோ நிறை தொழில் மட்டமும் இருக்கிறது. அதே மாதிரி மேக்சிமம் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பொருட்களை நீங்க உற்பத்தி செய்றீங்க. அதனால தான் நீங்க பிபிசி கோட்டினுடைய உச்சத்தில் இருக்கீங்க. இதுக்கு மேல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய உற்பத்தி இருக்கிறது. அனைத்து வளங்களும் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயம் மூன்றாவது, சராசரி செலவு எல்லை செலவுக்கு சமனாக காணப்படும். ரைட். சோ இந்த சராசரி செலவுன்னு சொல்லக்கூடியது நம்ம எவரேஜ் காஸ்ட்னு சொல்லுவோம். ரைட். சராசரி செலவு ஏசி. சோ இந்த சராசரி செலவு எல்லை செலவான எம்சி மார்ஜினல் காஸ்டுக்கு சமனாக காணப்படும். இது ஏன் எதுக்குங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். இது ஒரு கிரைட்டேரியா. பிகாஸ் உங்களுக்கு எல்லை செலவு என்பது என்ன, சராசரி செலவு என்பது என்னன்னு தெரிஞ்சால்தான் உங்களுக்கு இது புரியும். அதை பத்தி எல்லாம் டீப்பா நம்ம பிறகு வரக்கூடிய யூனிட்ஸ்ல படிப்போம். அந்த டைம் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஏன் இது சார் சொன்னாருங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட். இப்போதைக்கு நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், உற்பத்தியில செயற்திறன் ஒன்று நிலவுது என்று சொன்னால் அங்கு பூரண வேலை வாய்ப்பு அல்லது நிறை தொழில் மட்டம் இருக்க வேண்டும், முழு உற்பத்தி இடம்பெற வேண்டும், அந்த பொருளினுடைய சராசரி செலவு, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவு, எல்லை செலவு என்பது மொத்த செலவில் ஏற்படுகின்ற மாற்றம். மேலதிகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் சொன்னா எவ்வளவு செலவாகும், அந்த பொருளுக்கும் சராசரியான செலவும் சமனாக காணப்படும். ஏசி சமன் எம்சி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. எவரேஜ் காஸ்ட் should be equal to MC marginal cost. ரைட். சோ இந்த மூணு விஷயத்தை நினைவு வச்சுக்கொள்ளலுமா? Full employment, full production, AC is equal to MC. Average cost is equal to marginal cost. நினைவு வச்சுக்கொள்ளலுமா? இக்குமா? All of you. Zainab, Nazim, Zahra, Vijayarasha, Lakshikan, Vidurshan, Shugashini, Shifat, Sashri, Shakira, Shahila, Shahima, Sama Nazir, Sabir Ahmad, Shabari, Nilanti, Rifka Ziyad, Ranushini, Pradeep, Pramila, Nihar Nashran, Riyaj, Mada Hilyat, Shifka. ராசியா நாசிர் கேட்கிறாங்க, சார் பிபிசி உற்பத்தி செயற்திறனும் உண்டாண்டா? நோ மை டியர். பிபிசி என்பது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அது உற்பத்தி சாத்திய வளை.
உற்பத்தி செயற்திறன் என்பது உற்பத்தி சாத்திய வலையில விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணக்கரு தான் இந்த பொருளாதார வினைத்திறன் என்பது. அது சிற்றின பொருளியல் எண்ணக்கரு. இதை நாம பிபிசி கோட்ல விளங்கப்படுத்த போறோம். அந்த பொருளாதார வினைத்திறன்ங்கிறது இருக்கணும்னு சொன்னால் 2 கண்டிஷன் நீக்குது. ஒன்று உற்பத்தி வினைத்திறன், இன்னொன்று வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். அந்த உற்பத்தி வினைத்திறன் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த உற்பத்தி வினைத்திறன் இருக்கணும்னு சொன்னால் என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணுங்கிறது இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ரைட்? சோ எங்க இருக்கிறோம்ங்கிறது நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஹோப் யூ ஹேவ் கிளியர் ஐடியா. சோ இது உற்பத்தி செயற்திறனை அடைவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகளாக இருக்கிறது. இப்போ 2வது கிரைட்டீரியா என்னத்துக்கு? பொருளாதார வினைத்திறன் என்பது இருக்க வேண்டும் என்றால் உற்பத்தி வினைத்திறன் என்பது இருக்கணும். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியும். அதாவது ஓரலகு வெளியீட்டுக்காக மிக குறைந்த அளவு உள்ளீடு அல்லது கிடைக்கக்கூடிய அனைத்து உள்ளீடுகளையும் பயன்படுத்தி ஆகக்கூடிய அளவு வெளியீடு, மேக்சிமம் அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கொள்றதுக்கான முறை. இது உற்பத்தி வினைத்திறன். சோ வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் சொன்னால் எலோகேட்டிவ் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். சோ இந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்ற கான்செப்ட் என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் எஃபிஷியன்சி. நவ் வி ஆர் இன் தி எலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. இப்போ இந்த உற்பத்தி வினைத்திறன் மாதிரி இந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வள ஒதுக்கீட்டு செயற்திறன் என்பது சமூகம் அதிகமாக விரும்புகின்ற பொருட்களையும் சேவைகளையும் கொண்ட சேர்க்கைகளை உற்பத்தி செய்வதற்கு அருமையான வளங்களை ஒதுக்குவதை குறிக்கும். இது ஒடுக்குவது இருக்குது, ஒதுக்குவதனை குறிக்கும் வரணும். ஓகே, தட்ஸ் a டைப்பிங் எரர். அப்போ இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாம உற்பத்தியில செயற்திறன்டா என்னன்னு படிச்சோம். நம்ம அங்க சமூகத்துக்கு விருப்பம் இருக்குதா, சமூகத்துக்கு விருப்பம் இல்லையா, நாம உற்பத்தி செய்ய போற பொருள் எல்லா மக்களுக்கும் பிடிக்குமா பிடிக்காதான்றாலும் நம்ம பார்க்கல. நாம எதனை உற்பத்தி செய்தாலும் நாம வச்சிருக்கிற எல்லா இன்புட்ஸையும் பயன்படுத்தி அவுட்புட் மேக்சிமம் எடுத்துக்கொள்ளணும். அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது எந்த அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு செலவுல குறைந்த அளவுக்கு இன்புட்டை பயன்படுத்தணுமோ இதுதான் உற்பத்தியில் சேர்த்துறேன். ஆனால் வள ஒதுக்கீடு என்பது நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி போன்ற வளங்கள் என்ன பொருளுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுவது வேண்டும் என்பதுதான் வள ஒதுக்கீடு. சோ இந்த வள ஒதுக்கீட்டுல செயற்திறனாக இருக்கணும்னு சொன்னால் சமூகத்துல மக்களால் அதிகமாக எந்த பொருட்கள் விரும்பப்படுகிறதோ, வாங்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ, அந்த பொருட்களும் சேவைகளும் எவ்வளவு தேவைன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவை உள்ள பொருட்களினுடைய சேர்க்கைகள்ல தான் அந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு அருமையான நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற உற்பத்தி வளங்கள் அல்லது பொருளாதார வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் வள ஒதுக்கீட்டில் செயற்திறன் என்பது. இது புரியுதா? உற்பத்தியில் செயற்திறனும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் அல்லது செயற்திறனும் புரியுதா? வினைத்திறன் விளைதிறன் ரெண்டும் டிஃபரண்ட் தானே சார்? எஸ், கரெக்ட். வினைத்திறன் என்பது எஃபிஷியன்சி, விளைதிறன் என்பது ப்ரொடக்டிவிட்டி. நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே? வள ஒதுக்கீட்டு செயற்திறனும் உற்பத்தியில் செயற்திறனும் புரிஞ்சுதா? பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. பாஸ் பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இதுல வந்திருக்கும். ஓகே, ரைட். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. உற்பத்தி சாத்திய வலையில் உள்ள எல்லா புள்ளிகளும் உற்பத்தி செயற்திறனை வெளிப்படுத்தும். நமக்கு தெரியும், நம்ம படிச்சிட்டோம். உற்பத்தியில ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி இருக்கும்னு சொன்னால் பிபிசி கோட்ல தான் இருக்கும். அந்த பிபிசி கோட்ல எந்த ஒரு புள்ளியை நீங்க வச்சு காட்டினாலும் அதுல உற்பத்தியில் செயற்திறன் இருக்கும் என்பதுதான் அர்த்தம். சோ உற்பத்தி சாத்திய வலையில் உள்ள எல்லா புள்ளிகளுமே உற்பத்தியில் செயற்திறனை வெளிப்படுத்தும். ஆனால் எல்லா புள்ளிகளுமே மக்களால விரும்பப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுடைய சேர்க்கை கிடையாது. அதனால அவற்றுள் தேர்வு செய்யப்படும் ஒரு புள்ளி மட்டுமே சரியான வள ஒதுக்கீட்டு செயற்திறனை வெளிப்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? உதாரணத்துக்கு இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த பிக்சரை நான் சமரில போட்டிக்கிறேன். இப்ப இது ஒரு சாதாரணமான ஒரு உற்பத்தி சாத்திய வலை. இங்க விவசாய பொருட்களையும் கைத்தொழில் பொருட்கள் ரெண்டையும் எடுத்து நாம இந்த பிபிசியை கீறிக்கிறோம். பிபிசியை கீறிட்டு ஏ புள்ளி, பி புள்ளி, சி புள்ளின்னு சொல்லி 3 புள்ளிகளை உற்பத்தி சாத்திய வலையினுடைய கோட்டில் நம்ம போட்டால் இந்த 3 புள்ளியிலேயுமே உற்பத்தியில் வினைத்திறன் என்பது காணப்படும். இது நான் சொல்றது முதலாவது பாயிண்ட் புரியுதா? ஏ புள்ளியா இருந்தாலும், பி புள்ளியா இருந்தாலும், சி புள்ளியா இருந்தாலும், எந்த ஒரு புள்ளியாக இருந்தாலும் கோட்டில் நம்ம வெச்சம் என்றால் அங்கு உற்பத்தியில் வினைத்திறன் இருக்குது. பிகாஸ் முழுமையான உற்பத்தி நடக்கிறது, முழுமையான வேலை வாய்ப்பு அங்க கொடுக்கப்பட்டுள்ளது, எல்லாமே நடக்குது, மேக்சிமம் அவுட்புட்ல இருக்கிறோம். அப்ப உற்பத்தியில வினைத்திறன் அங்க இருக்கும். ஆனால் இந்த 3 புள்ளியிலேயுமே வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. காரணம் என்றால்
ஏ புள்ளியில விவசாய பொருட்கள் எத்தனை உற்பத்தி செய்ய வேண்டும், கைத்தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது வித்தியாசம். பி புள்ளியில எத்தனை விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், கைத்தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது வித்தியாசம். சி புள்ளியில் எத்தனை விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், கைத்தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது வித்தியாசம். சோ எனவே சமூகம், சொசைட்டி, அதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே விரும்ப மாட்டாங்க. அதிகமாக எல்லாருமே எதை விரும்புறாங்களோ அந்த ஒன்று மட்டும்தான் அந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனாக இருக்க முடியும். எல்லாமே இருக்க முடியாது. இந்த பாயிண்ட்ஸும் புரியுதா நான் சொல்றது? சோ உற்பத்தியில் வினைத்திறன் என்பது உற்பத்தி சாத்திய வலையில் உள்ள எல்லா புள்ளிகளினாலும் குறிக்கப்படும். ஆனால் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது மக்களால் அதிகம் விரும்பப்பட போகின்ற பொருட்கள் சேவைகளுடைய சேர்க்கை. அது ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் இருக்க போகிறது. இப்ப அந்த புள்ளி எது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கொள்றங்கிறது தான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல நான் இங்க சொல்லிக்கிற விஷயம். இப்ப பாருங்க, 3வது பாயிண்ட பாருங்க. இங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனையானது எல்லை செலவு எல்லை நலனுக்கு சமப்பட வேண்டும். மார்ஜினல் பெனிஃபிட் should be equal to marginal cost. இந்த எல்லை செலவு எல்லை நன்மைங்கிற எல்லா விஷயத்தை பத்தி நம்ம பிறகு படிப்போம். பிறகு வரக்கூடிய யூனிட்ஸ்ல படிப்போம். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கங்களை மட்டும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் காஸ்ட்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்த பாயிண்ட கொஞ்சம் பாருங்க. இங்க இதுக்குரிய டெஃபினிஷன் நான் தந்திக்கிறேன். குறித்த பண்டத்தினுடைய மேலதிக அளவொன்றை நுகர்வதனால் பெறப்படுகின்ற நலன் தான் இந்த எல்லை நலன் என்று சொல்லக்கூடிய மார்ஜினல் பெனிஃபிட். இது பண்டத்தின் விலைக்கு சமனாக காணப்படும். இதனால் எல்லை நலன் விலைக்கு சமப்படும் முடிச்சுக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று தார். அந்த ஐஸ்கிரீம் விலை 100 ரூபாவா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட், பிடிச்ச ஃப்ளேவர், விரும்பி சாப்பிட்றீங்க. ஸோ 100 ரூபாய் நீங்க விலை கொடுத்தால் உங்களுக்கு எவ்வளவுக்கு அது திருப்தியா இருக்குன்னு சொல்லி உங்களால அளந்து சொல்ல முடியாது. ஆனால் நான் கொடுத்த காசுக்கு எனக்கு திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்றது புரியுதா? பெனிஃபிட் என்பது நன்மை. உங்களுக்கு எவ்வளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பொருளை பயன்படுத்துவதன் மூலமா உங்களுக்கு கிடைச்சது என்பதுதான் இங்க நம்ம சொல்லப்படுற விஷயம். இப்ப உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனா, நீங்க உங்களுக்கு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, புது படம் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, நல்ல ரிவ்யூ வந்திருக்குது. நீங்க ஒரு 500 ரூபாய் டிக்கெட் எடுத்து தியேட்டருக்கு போறீங்க. சோ உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்குதா இல்லையாண்டா நீங்க என்ன சொல்றீங்க? கொடுத்த காசுக்கு நல்ல படம், திருப்தியா வெளியே வந்திருக்கிறோம் பார்த்துட்டு. சோ 500 ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்கன்னா 500 ரூபாவும் ஓகே, 500 ரூபாயோட திருப்தி எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ உங்களோட மார்ஜினல் பெனிஃபிட், அந்த படத்தின் மூலமாக கிடைத்த நன்மை நீங்க கொடுத்த விலைக்கு சமமாக காணப்படும். எப்போ? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா. இப்ப அதுவே ஸ்டூடெண்ட்ஸ், அதே படத்தை 2வது தரம் மறுபடியும் போய் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த இம்ப்ரெஷன், அது உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? பிகாஸ் உங்களுக்கு சீன் பை சீன் எல்லாமே தெரியும். இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன கதை தெரியும். அப்ப 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா 500 ரூபாய் பெறுமதி உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. உங்களோட எல்லை நன்மை, மார்ஜினல் பெனிஃபிட் என்பது குறையும். இது சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் மனிதனுக்கு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, 100 ரூபாய் பெறுமதி. 2வது ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, அதே ஐஸ்கிரீம் தொடர்ந்து திரும்ப மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட்டு டக்குன்னு தொடர்ந்து அடுத்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. இப்ப கொஞ்சம் திகட்ட ஆரம்பிக்கும். சோ 100 ரூபாய் பெறுமதி 200 ரூபாய் கொடுத்திருப்பீங்க இப்ப. ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைச்ச 100 ரூபாயோட பெறுமதி 2வது கிடைச்சிருக்காது. பிகாஸ் 2வது குறையத்தான் கிடைக்கும். காரணம் என்ன? ஹியூமன். நமக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வெறுத்துரும், அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா. ஆனால் எப்போ ஒரு பொருளாதாரம் மக்களுக்கு எத்தனை பொருட்கள் தேவையோ அத்தனை பொருட்களை மட்டும் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்களோ, அங்க இந்த திகட்டலோ இந்த மிகை உற்பத்தியோ அங்க இருக்காது. அதனால தான் இங்க சொல்றாங்க, சமூகத்துக்கு தேவையான அளவுல நீங்க பொருட்களை உற்பத்தி செய்யும் போது மார்ஜினல் பெனிஃபிட், அதாவது எல்லை நன்மை, ஒன்றுக்கு மேலதிகமாக பொருட்கள் இருந்தாலும் மேலதிக ஒரு அலகொன்றை நீங்க வாங்குறதுக்காக நீங்க கொடுக்குற அந்த காசு, அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற நன்மையான மார்ஜினல் பெனிஃபிட் நீங்க கொடுத்த காசுக்கு சமனா இருக்கும். எப்பயுமே நீங்க குறைச்சி ஃபீல் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் சமூகத்துக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும்தான் அங்க உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுதான் வள ஒதுக்கீட்டில் சேர்த்துறார். அதனாலதான் எல்லை நன்மை, ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக நாம நுகர்வு செய்வதன் மூலமாக கிடைக்கிற நன்மை விலைக்கு சமனாக காணப்படும்.
பிகாஸ் கொடுத்த விலைக்கு திருப்தியாக எல்லா மக்களும் அதனை உணர்வாங்க. அதனால் தான் அது வள ஒதுக்கீட்டில் செயற்திறன் மக்களால விரும்பப்படுகின்ற அளவு மட்டும்தான் அங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே புரியுது நான் சொல்ல வர்றது? டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? சோ வள ஒதுக்கீட்டில் செயற்திறன் என்பது காணப்பட வேண்டும் என்றால் அங்க கிடைக்கக்கூடிய மார்ஜினல் பெனிஃபிட் நாம கொடுத்த காசுக்கு சமனாக காணப்பட வேண்டும். இது புரியுதா? Am I make sense all of you? ராகுலன், சபீர் அகமது, சமா நசீர், ஷாஹிமா, ஷஹ்லா, ஷாக்கிரா, ஷஸ்ரீ, ஷிஃபாத், சுகாஷினி, விதுர்ஷன், லக்ஷிகன், ஜஹ்ரா, ஜெய்னப், அரஃபாத். Hope you all understood. Right. இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ மார்ஜினல் பெனிஃபிட் என்பது தெரியும். மார்ஜினல் பெனிஃபிட் என்பது விலைக்கு சமனாக காணப்படும் என்று தெரியும். MB சமன் P என்றும் தெரியும். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்ட் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லை செலவு என்பது வேற எதுவும் கிடையாது. குறித்த ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை ஒரு அலகால அதிகரிக்கும் போது மொத்த செலவிற்கு புதிதாக சேர்கின்ற பெறுமதியை நம்ம எல்லை செலவுன்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு 10 ரூபாய் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. ஆனா தொடர்ந்து இன்னொரு பொருளை உற்பத்தி செஞ்சா ரெண்டு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு 15 ரூபாய் தான் உங்களுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து காஸ்ட் ஆகுது என்றால் இங்க முதலாவது 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாயில் ஏற்பட்ட மாற்றம் 5 ரூபாய்க்கு பேர் தான் எல்லை செலவு. சரியா? சோ மொத்த செலவுல புதிதாக சேர்க்கின்ற பெறுமதி தான் இந்த எல்லை செலவுன்னு சொல்லுவோம். சோ இந்த மார்ஜினல் காஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான். அப்போ இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்னு சொன்னால் வள ஒதுக்கீட்டுல உங்களுக்கு வினைத்திறன் காணப்பட வேண்டும் என்றால் மார்ஜினல் காஸ்ட் அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக உங்களுக்கு ஏற்பட்ட செலவும் சரி, அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளை நுகர்வோன் அல்லது மக்கள் பயன்படுத்தும் போது அவங்க பெற்றுக்கொள்கின்ற நன்மையான மார்ஜினல் பெனிஃபிட்டும் சரி, அந்த மார்ஜினல் பெனிஃபிட்டுக்காக அவங்க கொடுக்கிற விலையும் சரி சமனாக காணப்படணும். எவ்வளவுக்கு ஒரு பொருளுக்கு செலவழிக்கிறோமோ எக்ஸ்ட்ராவாக அதுவும் அந்த பொருள் மூலமாக கிடைத்த நன்மையும் அந்த பொருளுக்கு நுகர்வோன் கொடுத்த விலையான பிரைஸும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்பட்டால் அங்கு வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் காணப்படுவது என்று அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சமூகம் விரும்பப்படுகின்ற அளவில் சமூகம் விரும்பப்படுகின்ற உற்பத்தி சேர்க்கையில் அங்கு உற்பத்திகள் இடம்பெறுகிறது. அதுதான் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். ரைட்? சோ இந்த நிபந்தனையானது உற்பத்தி சாத்திய வலையின் மீது உள்ள ஒரு புள்ளியில் நல்லா பாருங்க, ஒரு புள்ளியில் மட்டுமே காணப்படும். இதனை பின்வருமாறு வரைபடம் மூலம் விளக்கலாம். இப்ப இதைத்தான் நம்ம இங்க விளக்கியிருக்கிறோம். என்னது? ABC 3 புள்ளியிலையும் உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படுகிறது. ஆனால் ஒரு புள்ளியில் மட்டும்தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படுது. சோ இதை நம்ம காட்டணும்னு சொன்னால் இங்க மார்ஜினல் பெனிஃபிட்டான MB கோடையும் மார்ஜினல் காஸ்டான MC கோட்டையும் நீங்க கீறுவீங்க. ரைட்? ஜஸ்ட் நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், மார்ஜினல் பெனிஃபிட்டான MB கோடு வந்துட்டும் டிமாண்ட் கர்வ் மாதிரி இருக்கும், MC கோடான சப்ளை கர்வ் மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லை நலன் அல்லது எல்லை செலவை நீங்க வையச்சில ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு குட்டை எடுத்து நீங்க எக்ஸாச்சில நீங்க வரைகிறீங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. மார்ஜினல் பெனிஃபிட் என்பது எல்லை நன்மை என்பது ஒரு பொருளை நீங்க நுகர்வு செய்யும் போது மார்ஜினல் பெனிஃபிட் உச்சத்தில் இருக்கும். ரெண்டாவது பொருளை உற்பத்தி செய்யும் போது மொத்த நன்மை குறைஞ்சிடும், அதனால மார்ஜினல் பெனிஃபிட் குறைவாக இருக்கும். மூணாவது பொருளை தொடர்ந்து அப்படியோ செய்யும் போது அப்படியோ குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்ட் என்பது ஒரு பொருளை நாம உற்பத்தி செய்வதற்காக ஏற்படுகின்ற மொத்த செலவில் ஏற்படுகின்ற மாற்றம். எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறா எவ்வளவு வரும்? சோ ஒவ்வொரு பொருளை நீங்க உற்பத்தி செய்யறா அது எக்ஸ்ட்ராவா உற்பத்தி செய்யறது அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். சோ இதுதான் MBMC கோடு வரும். அப்ப நம்மட ரூல் என்ன? MB சமன் MC, marginal benefit should be equal to marginal cost. Right? அந்த புள்ளி என்ன? இந்த இரண்டு கோடும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற வெட்டுகின்ற இந்த இடம். இந்த புள்ளியில் தான் marginal benefit is equal to marginal cost. அதே சமயம் நம்ம சொல்றோம் என்ன? இந்த புள்ளியில marginal benefit is equal to marginal cost. அந்த marginal cost விலைக்கும் சமனாக இருந்துச்சு என்று சொன்னால் இந்த புள்ளியில் அப்படியோ போனீங்கடா மேலுக்கு, இதுல எந்த இடத்துல இங்க இந்த PPC curve வந்துடும் சந்திக்குதோ அந்த இடத்தில் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். சோ எப்படி நீங்க இந்த B ஐ சூஸ் பண்ணினீங்கிறதுக்கான காரணம் தான் இங்க நம்ம கொடுத்திருக்கிற விளக்கம். சோ பொருளாதார செயற்திறனை விளக்குங்க என்று சொன்னால் கட்டாயமாக இந்த ரெண்டு கர்வையும் கீறி நீங்க கொடுத்த விளக்கத்தையும் எழுதணும். விளக்கம் எழுதும் போது
எல்லை நன்மை எல்லை செலவுக்கு காணப்படணும், எல்லை செலவு விலைக்கு காணப்படணும். இந்த புள்ளி எதில் காணப்படுகிறதோ அங்குதான் பிபிசியில் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் காணப்படும். புரிஞ்சுது எல்லாருக்கும்? அரஃபாத் உண்மையை சொல்லுங்க. ஜைனப் நசீம், விஜயராஜா, லக்ஷிகன், விதுர்ஷன், சுஹாசினி, ஷிஃபாத், ஷஸ்ரீ, ஷாக்கிரா, ஷஹ்லா, ஷாஹிமா, ஷமா, ஷபீர், ஷாஜிதா, ஷாபரி, நிலாந்தி, ரிஃப்கா ஜியாட். Any questions? Do you have any questions? Ranushini, Rahulan, Pranavi, Pradeep, Pramila, Nihar Nazran, Umar Ruzaid, Mahir Ibrahim, Mada Hilyat, Shifka, Afnan Ali, Kirtika, Kalaimadi, Nuzaiba, Shifan. Right. Askasua, Tirupurka videos பாருங்கம்மா. You will have a good understanding. Question நம்ம பார்க்கும்போது இன்னும் விளங்கும். ஸோ மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் கோஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற இடம் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்ற இந்த புள்ளி, இந்த புள்ளியிலேருந்து கோட்டை அப்படியே கீர்னீங்க என்றால் அதே அச்சில் அதே அளவுல நீங்க கீர்னீங்கன்னு சொன்னா எங்க வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் விளம்புறது சொல்லலாம். இதுதான் உற்பத்தியில் வினைத்திறனும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய இந்த கன்செப்ட். ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இங்க நம்ம என்னத்துக்காக இதை படிக்கிறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தியிலையும் வினைத்திறன் நிலவணும், அதாவது பிபிசி கோட்டில் இயங்கணும். அதே சமயம் அந்த பொருளாதாரம் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூகத்துல மக்களால விரும்பப்படுகின்ற அளவுக்கு தான் பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படணும். அது எப்ப நடக்கும்டா, அந்த பொருளாதாரத்துல மேலதிகமாக உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்படக்கூடிய மார்ஜினல் கொஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கான செலவு அந்த பொருளை பயன்படுத்துவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளை மேலதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான மார்ஜினல் பெனிஃபிட்டுக்கு சமனாக இருக்கணும். அதே சமயம் அந்த மார்ஜினல் பெனிஃபிட் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மை நம்ம கொடுத்த விலைக்கு திருப்தியாகவும் நமக்கு இருக்கணும். இது மூணும் நிலவுகின்ற இடத்துல நாம கொடுக்கின்றது தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப இந்த வள ஒதுக்கீட்டிலும் ஒரு பொருளாதாரம் வினைத்திறனாக இருக்கிறது. சமூகத்தால விரும்பப்படுற அளவுக்கு தான் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தியிலையும் வினைத்திறனாக இருக்கிறாங்க. முழுமையாக வளங்கள் பயன்படுத்தப்பட்டு உச்ச வெளியீடு பெறப்படுகிறது. சோ இந்த இரண்டும் காணப்பட்டால் அங்கு அந்த பொருளாதாரம் வினைத்திறனாக அல்லது செயற்திறனாக இருக்குதுன்னு அர்த்தம். சோ பொருளாதார செயற்திறன் என்பது உற்பத்தி வினைத்திறனையும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனையும் கொண்டது. ரைட். திஸ் இஸ் அவர் கன்க்ளூஷன். ஸோ இது எல்லாருக்குமே விளங்கினுச்சா இந்த பொருளாதார வினைத்திறன்ல சேர்த்துருங்கிற கான்செப்ட்? பிகாஸ் இது நிறைய கொஸ்டின்ஸ்ல எம்சிக்யூஸ்ல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு ஆன்சர் த கொஸ்டின். தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் ஹியர். ரைட். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஓகே. ஸோ டுடே கிளாஸ்ல நம்ம இந்த சிற்றின பொருளினுடைய எண்ணக்கருக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ அருமை, மாற்று பயன்பாடு, தெரிவு, அமையச்செலவு, வள ஒதுக்கீடு ஏற்பட மாற்றம், பொருளாதார வினைத்திறன், சேர்த்திறன், இது எல்லாத்தையும் எப்படி பிபிசி கோடான உற்பத்தி சாத்திய வலையில காட்டுவோம்ங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்திக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேர்ண பொருளியலுடைய எண்ணக்கருக்களை எப்படி விளங்கப்படுத்துவோம், அதாவது ஒரு நிறை தொழில் மட்டத்தை, குறை தொழில் மட்டத்தை, பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம், பொருளாதார வளர்ச்சி, வீழ்ச்சி, நிகழ்கால நுகர்வுக்கும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையிலான வளப்பங்குன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு 2-3 கிளாஸஸ்ல we can wind up this first unit. ஓகே. ஸோ மறக்காம எல்லாருமே உங்களோட மந்த்லி கண்ட்ரிபியூஷன்ஸை பேமெண்ட் பண்ணுங்க, உங்களோட புக்ஸ் பேலன்ஸை வந்து செய்யுங்க. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் சம் ஹார்ட் டிசிஷன்ஸ். ஸோ அது உங்களை எஃபெக்ட் பண்ணாம நீங்க பார்த்துக்கோங்க. That's it. So see you guys. See you in the next classes. Have a great day. Thank you all. Bye.